ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தரக்கூடிய சத்திய நாராயண பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த பூஜையை நம்ம செய்யும் பொழுது பணமும் நகையும் நமக்கு தாறுமாறாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்ற முறையையே சொன்னவரே நம்மளுடைய சத்திய நாராயண பெருமாளாக திகழறார். அதனால அவர் கொடுத்த வாக்குறுதியாக இந்த விரதம் திகழுது. இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கும் பொழுது நம்ம வேண்டுகிற என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அது சத்தியமாக நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அதனாலதான் இந்த இறைவனுடைய பெயருமே சத்திய நாராயணன் அப்படின்ற பெயராகவும் திகழுது. இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னாலே, அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே சரி, நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தையும் இந்த இறைவன் ஏற்றுக்கொண்டு அந்த விருப்பங்களை நிறைவேற்ற போறாரு அப்படின்றதுதான் அர்த்தம். அதனாலதான் இந்த ஒரு குறிப்பிட்ட சத்திய நாராயண விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே நான் இதுக்கான வீடியோவை நான் கொடுத்திருக்கேன். இந்த சத்யநாராயண பூஜையே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சஷ்டி விரதம், அடுத்தது ஒரு சில பரிகாரங்களும் சேர்த்து சத்யநாராயண வழிபாடுகளையும் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன். அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம அந்த சத்யநாராயண பூஜை சுலபமாக எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சத்யநாராயணருடைய கதையை கேட்டாலே புண்ணியம் அப்படின்றது இருக்கு. அந்த கதையை கேட்கும் பொழுது நம்ம வேண்டக்கூடிய விருப்பங்கள் அனைத்துமே இந்த இறைவன் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு தருவாரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அதனாலதான் பெரும்பாலான கோயில்கள்ல பௌர்ணமி தினத்துல, அடுத்தது புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இந்த சத்யநாராயணருக்கு அந்த கதைகளை எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து கேட்கிற வழக்கத்தையும் வச்சிருக்காங்க. அதனால நிறைய பலன்கள் இருக்கு. அதுல ஒரு சில பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்தது இவருக்குரிய காயத்ரி மந்திரம் ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு மந்திரத்தை நீங்க நினைச்சு எந்த வேண்டுதல வைக்கிறீங்களோ அது உடனடியாக நிறைவேறும் அப்படின்றது இது சத்திய நாராயணனே கொடுத்த வாக்கு. அதனால உங்களுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லாம இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். இது புதுசா வந்த வழிபாடு கிடையாது. தலைமுறையாக நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்த விரதமாக இந்த சத்யநாராயண பூஜை திகழுது. சத்யநாராயணருடைய விரதம் கொஞ்சம் கடுமையான விரதமாக இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர போகுது அப்படின்னும் பொழுது அந்த பூஜை பண்ணக்கூடிய வழிமுறைகளும் ரொம்ப பெருசு. அதனால அந்த விரத முறையை நம்ம தவிர்த்துட்டோம். இப்ப நிறைய பேர் அந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த பூஜையை செய்யும் பொழுது அந்த சத்யநாராயணருடைய மகிமையான அந்த 5 விதமான அத்தியாயங்களை படிக்கணும் அப்படின்றது இருக்கு. அதனாலதான் அந்த விரதத்தை இருக்க முடியலனாலும், வீட்டுல செய்ய முடியலாலும், ஆலயம் சென்று இந்த கதையை சொல்றாங்க இல்லையா, அந்த கதையை கேட்டாலே அந்த விரதம் இருந்ததற்கான பலன் இருக்கு. அதையும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த கதையை சொல்லுங்க மேம் அப்படின்ட்டு. இது 5 அத்தியாயங்களை கொண்டதாக இருக்கு. அதனால அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். கொஞ்சம் மினிமம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேல வீடியோ போகும். அதனால அதையும் நான் ரெடி பண்ணிட்டே இருக்கிறேன். உங்களுக்கும் இந்த புரட்டாசியில வரக்கூடிய முதல் தேதியாக இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமியும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய அந்த தினத்துக்கு முன்னாடியாக உங்களுக்கு அந்த வீடியோவையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துடுறேன். பெருமாள் பல ரூபங்களை எடுத்து நமக்கு அருள் பாவித்துட்டு இருக்காரு. அவற்றுல சத்யநாராயண உருவம் அப்படின்றது எல்லாத்துக்குமே உன்னதமாக திகழுது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டா பார்த்தா, விரதங்களிலே இந்த விரதத்துக்கு மிகவும் சிறந்த இடம் இருக்கு. என்ன வேண்டுதல் நீங்க வச்சு கேட்டாலும் அது சத்தியமாக நிறைவேறும் அப்படின்றதுக்கு தான் இருக்கு. அதனாலதான் இந்த பூஜைக்கு பெயரு சத்யநாராயணன் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது. இந்த சத்யநாராயண பூஜையை விரதம் இருக்கிறோம் அப்படின்றது பல விதிமுறைகளுக்கு உட்பட்ட இருக்கு அப்படின்றது இருக்கு. இப்படி கடுமையாக அந்த விரதத்தை நம்ம இருக்கும் பொழுது வீடுகள்ல திருமணம் அந்த மாதிரியான சுப காரியங்கள் நடக்குது அப்படின்னும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிப்பா அந்த வீட்டுல சத்யநாராயண பூஜையை பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டுல எந்த வீட்டுல சத்யநாராயண பூஜை நடக்குதோ அவருடைய உருவப்படம் வச்சு வழிபடுறாங்களோ அந்த வீட்டுல வளர்ச்சி, வெற்றி, மங்களம் இந்த மாதிரியான எல்லா சிறப்புகளும் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்றதுதான் அதற்கான தாத்பரியமாக இருக்கு. இந்த சத்யநாராயண பூஜையை நினைப்பவர்கள் தவிர மத்த எல்லாருமே இப்ப நான் நினைச்சு அந்த விரதத்தை இருக்கிறேன்னா என்ன சார்ந்த எல்லாருக்குமே அந்த பலன்கள் கிடைக்கும். எங்க வீட்டுல யாரையாவது கூப்பிட்டு அந்த பூஜையில கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த பலன் போய் சேரும் அப்படின்றது இருக்கு. அதனாலதான் இந்த பூஜையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அதனாலதான் அந்த பூஜையில கலந்து கொள்றவங்க அந்த கதைகளை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அங்க இருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும், அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் இருக்கு இல்லையா, அதையும் வாங்காம போகக்கூடாது.
கூடாது, அதை வந்து வேஸ்ட் பண்ணாம அதை வந்து தான் உட்கொண்டு தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவு முடிக்கணும் அப்படின்றதுதான் அந்த சத்யநாராயண பூஜையுடைய முக்கியமான தாத்பரியமாக இருக்கு. பொதுவாகவே வந்து குழந்தை பாக்கியம், திருமணம் நடைபெறுது, அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் பண பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னாலும் ஒரு சிலர்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த சத்யநாராயணனை சரணடையும் போது நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு. நம்ம ஒரு விரதத்தை தொடங்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வேண்டுதலை வைப்போம். அந்த வேண்டுதலை வச்சு அடுத்தது அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற வரைக்கும் அந்த வேண்டுதலை பண்ணுவோம். பண்ணிட்டு அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனா இந்த சத்யநாராயண பூஜை விரதம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உடனடியாக இந்த இறைவனுக்கு அந்த விரதத்தை வந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகே வந்து இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்க அந்த விரதத்தை நீங்க தொடங்கினா போதும் அப்படின்றதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வேண்டுதல் உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்றதுதான் இதற்கான தாத்பரியம். அதனால சத்யநாராயண விரதத்தை அப்ப நீங்க அவரை நினைச்சு நீங்க சொல்லி வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களும் சத்தியமாக நிறைவேறும். எந்த ஒரு வரையறையுமே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வந்து சத்யநாராயண விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடலாம். அதுக்கு அந்த கதையும் இருக்கு, நிறைய நாமாவளிகள், அஷ்டோத்திரம் எல்லாமே இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க வந்து இந்த சத்யநாராயண விரதத்தை செய்யறாங்க, பூஜையை வந்து அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தலைமுறையாக இந்த சத்யநாராயண பூஜையை செஞ்சதற்கான பலனுமே அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப அந்த சத்யநாராயண விரதத்தை நம்ம தொடங்குறோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய அடுத்த பிறவி, அடுத்த எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, இந்த சத்யநாராயண பூஜையை இந்த பிறவியில நம்ம செஞ்ச பூஜைக்கான பலன் வந்து நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து பிறவிகளிலும் வந்து அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. அதனாலதான் இந்த சத்யநாராயண விரதத்திற்கு மிக வந்து சிறந்த இடம். இப்ப ஏன் இந்த சத்யநாராயண விரதம் வந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு முறை நாரதர் வந்து 3 உலகத்தையும் வந்து சுத்தி வராரு. அங்க வந்து போகும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரச்சனையில இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கல. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து மனவேதனை அடைஞ்ச நாரத முனிவர் நேரா வந்து இறைவனை வந்து சத்யநாராயண வந்து தரிசிச்சு அங்க கேட்கிறாரு, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எல்லா சிறப்புகளும் செய்யணும்னா என்ன வந்து செய்யணும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அப்பதான் வந்து நாராயணன் சொல்றாரு, என்னை நோக்கி இந்த சத்யநாராயண விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க கேட்கக்கூடிய அனைத்து விதமான வேண்டுதல்களையும் சத்தியமாக நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் அப்படின்ற வாக்குறுதியை இந்த நாராயணனே கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த விரதத்திற்கான முக்கியத்துவமாக இருக்கு. அதனாலதான் விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, அந்த 5 அத்தியாயங்கள் கொண்ட அந்த கதையை படித்தாலோ அல்லது அந்த கதையை கேட்டாலுமே முழு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது இருக்கு. இப்ப வாங்க முக்கியமா அந்த காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பக்தஜன பூஜாய வித்மஹே நாரத முன்யாய தீமஹி தன்னோ சத்யநாராயண பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம், ஜபிக்கலாம், எந்த நேரம் வேணாலும் ஜபிக்கலாம். குறிப்பா எந்த நேரத்துல ஜபிக்கணும் அப்படின்றது இருக்கு அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க இந்த சத்யநாராயண பூஜை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை பிரயோகிக்கும் பொழுது பலன்கள் அதிகம். நீங்க வந்து ஒரு நாளைக்கு 108 தடவை, 1008 தடவை, எத்தனை தடவை உங்களால சொல்ல முடியுமோ அத்தனை தடவை இந்த மந்திரத்தை நீங்க வந்து வலிமை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க கேட்கக்கூடிய அனைத்து விதமான வேண்டுதல்களையும், நீங்க இந்த இறைவனை நோக்கி வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் இந்த இறைவன் சத்தியமாக நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம். வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.